ஒரு பக்கம் திமுக தான் ஆட்சி அமைக்க போகுதுன்றாங்க, ஒரு இதில் அதிமுகன்றாங்க, ஒரு இதில் இப்போ லாஸ்ட்டாக தாவேக்கா தான் ஆட்சி அமைக்க போகுதுன்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்கும்போது இதெல்லாம்? ஆக்சுவலாக தலை சுற்றுது. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே அநேகமாக இதே மனநிலையில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா இந்த கருத்து கணிப்பு வெளியில் அந்த எக்ஸிட் போல்ங்கிறத ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் 4-5 மாநிலங்களில் தேர்தல் நடக்குது. எல்லா மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் எக்ஸிட் போல் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஒரு 7-8 பேர் இது வரைக்கும் தேர்தல் கணிப்பு சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திமுக, அதிமுக, தாவேக்கா அப்படின்னு மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எதை நம்புறது? சின்னம்மா கூட சொல்லியிருக்காங்க. ஆமாம், சின்னம்மா கூட ஆட்சி அமைக்க போகிறாங்க. அப்படியா? ஆமாம், அது ஒரு கருத்து கிடையாது. இல்லை, அது ஜெயா டிவியில் மட்டும் சொல்லுவாங்க, வேறு டிவியில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, எதுக்கு சொல்கிறேன்னா, மக்களை கிட்டத்தட்ட குழப்பி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலில் மக்கள் தெளிவாக ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு தெரியும், பல பேர் சொல்கிறது என்னென்னா, எங்கே போனாலும் தாவேக்கான்னு சொல்கிறாங்க, விசில்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கேள்விப்படுறோம். ஒன்றும் இல்லை, இப்போ என்னுடைய உறவினர்கள் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம்னா, இது வரைக்கும் பரம்பரையாக திமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த தடவை போட்டிருக்கோம்ப்பா அப்படிங்கிறாங்க. யாருக்கு போட்டிருக்க சொல்லு அப்படின்னா, விஜய்க்கு தான் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தயங்கி சில பேர் ரொம்ப தயக்கம் இல்லாமல் அதை சொல்கிறாங்க. இது எங்கே போய் நிறுத்த போகுதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இந்த கருத்து கணிப்புகளெல்லாம் மீறிய ஒரு கருத்து கணிப்புன்னு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது மக்களுடைய கருத்து இதுதான் அப்படிங்கிற ஒரு கணிப்பை நம்ம 4ஆம் தேதி பார்க்க போகிறோம். அது மண்டே மிராக்கிள்னு வச்சுக்கிங்களேன். ஓகே, மண்டே மிராக்கிள் தான் அது. ஒரேடியாக ஒரு ஆட்சியை பிடிச்சிருவாருன்னு நான் நம்பலை. ஆனால் ஒரு புது கட்சி இன்னைக்கு ரொம்ப குறுகிய காலத்தில், அவங்க கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆனாலும் கூட ரொம்ப பரபரப்பான பிரச்சாரங்கிறது ஒரு 3-4 மாதம்தான். இதற்குள் இவ்வளவு பெரிய வாக்கு சதவீதத்தை அவங்க எடுத்துட்டாங்களேன்னு அசருகிற அளவுக்கு ஒரு வாக்கு சதவீதத்தை அவர் எடுக்க போகிறாரு.